கவிதா, கவிதா வரேங்க. சீக்கிரம் வாங்க கவிதா. கவிதா ஷிஷு வந்துட்டு இருக்கேன். ஏன் இப்படி கத்துறீங்க? ஷர்ட்ல பட்டன் இல்ல, நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன்ல, ஏன் தச்சு வைக்கல? நான் மறந்துட்டேன். சரி, வேற ஏதாவது அயன் பண்ண ஷர்ட் இருந்தா கூட நான் போட்டு பாரு. வேற ஷர்ட் அயன் பண்ணணும். இருங்க, நான் எங்க போற? இதுக்கப்புறம் நீ அயன் பண்ணி அந்த ஷர்ட் நான் போட்டுட்டு டிராபிக்ல எப்ப நான் ஆபீஸ் போய் சேரது? ஒரு பட்டம் தானே. நகருங்க. என்ன பண்ண? நகருங்க. என்ன முன்னாடியே சொல்றது இல்லையா? கலந்துற சொல்ல எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய. நான் தான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன். சரி, ஆரம்பிச்சிடாதீங்க. ஏதோ வேலை இல்ல, மறந்துட்டேன், விட்டுருங்க. அவளை வேற ரெடி பண்ணணும். பட்டனுங்க எல்லாத்தையும் என்கிட்டே. சரி சரி. அப்பா, கவிதா, இங்க பக்கத்துல மெடிக்கல் ஷாப் எங்க இருக்கு? மெயின் ரோட்ல இருக்கிறதும் திறந்திருக்கும். இங்க திறக்கிறதுக்கு 10 மணி ஆகுமே தீபிகா. சரி, நான் மெயின் ரோட் போயிட்டு வந்துடுறேன். இரு, என்ன மாத்திரையா வாங்க போறேன்? சரி, ஒரு 10 நிமிஷம் இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஐயோ, 10 நிமிஷம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. அப்புறம் எனக்கு தலை சுத்து ஜாஸ்தி ஆகி வாந்தி வந்து அதுல இருந்து மீண்டு வரதுக்கு 1 வாரம் ஆயிடும். என்னால அப்படிலாம் அவஸ்தைப்பட முடியாது. நானே போயிட்டு வந்துட்டேன். இரு, நீ போக வேண்டாம், நானே போயிட்டு வரேன். நீ என்ன காஞ்ச உடனே கடுகு போட்டு தாளிச்சுட்டு இந்த தக்காளி வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு நான் வந்துடுறேன். பாத்துக்கோங்க. கவிதா, 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 முதல்ல சாப்பிடு. உட்கார். பாத்து. என்ன பாத்துட்டு இருக்க? சாப்பிடு. உங்களுக்கும் தாங்க சொல்றேன், சாப்பிடுங்க. நீ திருந்த மாட்ட. டைம் ஆச்சு. எத்தனை வாட்டி சொல்றது சாப்பிடுன்னு? கவிதா எங்க? மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போயிருக்கா. யாருக்கு மருந்துங்க? எனக்கு தான். என்ன, நீ போய் வாங்கிட்டு வந்துடக்கூடாதான்னு கேட்க வந்தீங்க தானே? நான் போறேன்னு தான் சொன்னேன். ஆனா கவிதா தான் தனியா போக கூடாதுன்னு சொன்னான். அவளுக்கு மேல எவ்வளவு அக்கறை தெரியுமா? சாப்பிடு மீனாட்சி. இனிமே நான் உன் கூடவே இருந்து உன் பக்கத்திலேயே இருந்து என் கையால உன்னை கூட்டி விடுவேன். புரிஞ்சுதா? என் கடைசி காலத்துல உன்னோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நான் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி, ஒரு கொலைகாரி மாதிரி என்னை இந்த வீட்டுல பாக்குறாங்க மீனாட்சி. சாப்பிடு. ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஏதாவது ஹெல்ப் வேணுமான கூட கேட்போம். ஆனா இந்த வீட்டுல எனக்கு அந்த அளவு கூட எந்த மரியாதையும் இல்ல. எல்லாரும் என்ன எப்படி நடத்துறாங்கன்னா. மீனாட்சி, சீக்கிரம் சாப்பிட்டு தொலை. ஸ்கூல் பஸ் வந்துடும், போனோம். சாரி கண்ணா, நான் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் என்னால யாருக்கு அந்த பிரச்சனையும் வராது. தீபிகா, இந்த வந்துக்கிறேன். நீ கேட்ட மாத்திரை என்ன சாப்பிடல? உன் புருஷன் நீ சமைச்சத உன் கையாலேயே பரிமாறினாதான் சாப்பிடுவார்னு நினைக்கிறேன். சாப்பிட சொல்லு. என்னங்க இது?
அவளை என்ன இன்னைக்கு புதுசா பாக்குறீங்க? அவளோட குடும்பம் நடத்தி எத்தனையோ வருஷம் சமைச்சு போட்டு பரிமாறி சாப்பிட்டுருக்கீங்க. சாப்பிடுங்க. ஏய், இப்ப நான் சாப்பிடவே வேண்டாமா? கவிதா, அவருக்கு என்ன பார்த்தாலே கோவம் வருது. நான் போயிடுறேன். அவரை வெறும் வயத்தோட அனுப்பாத. சரி, நான் பரிமாறுறேன். வாங்க. எனக்கு ஒண்ணு வேண்டாம். சாப்பாடு மண்ணா கட்டி வேண்டாம். நான் ஆபீஸ் போய் சொல்லிக்கிறேன். மத்தியானம் பியூனை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். மத்தியானம் சாப்பாடு ஒழுங்கா கொடுத்துருங்க. ஐயோ, இப்ப சாப்பிட்டு என்னங்க? என் கையால சாப்பிட மாட்டீங்களா? இருங்க, சாப்பிட வைக்கிறேன். சார் சார் சார், ஒரு நிமிஷம். நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன சார், என்ன தெரியலையா? முருகன் வீட்டு ப்ரோ. தெரியுது, சொல்லுங்க. நேற்று ஈவினிங் ஒரு பார்ட்டியை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டை காமிச்சேன் இல்லையா? அவங்க இன்னைக்கு ஈவினிங் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறேன்ட்டாங்க. அவங்க நேத்திக்கு குடும்பத்தோட குடி வந்து பால் கூட காய்ச்சிட்டாங்க. மேல போய் பாருங்க, போய் பாருங்க அவங்கள. சார், யாரு? வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன சார், சொல்லாம கொள்ளாம திடீர்னு குடி வந்துட்டீங்க? நல்ல நாள்னு சொன்னாங்க, அதான் அப்படியே பால் காய்ச்சிட்டு உடனே குடி வந்துட்டோம். ஆமா, நானும் விசாரிச்சு பார்த்ததுல இந்த வீடு ரொம்ப ராசியான வீடுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, ஹவுஸ் ஓனரும் ரொம்ப தங்கமானவங்களாம். ஆமாங்க, இப்பெல்லாம் நமக்கு தகுந்த மாதிரி வாடகை வீடு அமையிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? ஆமா ஆமா, பார்ட்டிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடை பார்த்து பேசி முடிக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துடுதுங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். இருங்க, காப்பி சாப்பிட்டு போலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஜோலி இருக்கு. எனக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனை கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புவேன். புரோக்கர் கமிஷனா? என்ன சார் விளையாடுறீங்களா? சார், இது யாரோட வீடு நினைச்சீங்க? எங்க அண்ணனோட வீடு சார், எங்க பெரியப்பா பையனோடது. இவ்வளவு நாளா விலாசம் தெரியாம இருந்தது, நேத்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லது தானுங்களே. ஆனா என் கமிஷனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சார், எங்க வீட்டு குடி வர்றதுக்கு உங்களுக்கு எப்படி சார் நான் கமிஷன் தர முடியும்? தயவு செஞ்சு கமிஷன் எதிர்பார்க்காதீங்க. என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு வீடு பிடிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் நாயா பேயா அலைஞ்சு ஹவுஸ் ஓனர் கையில கால விழாத குறையா, ஐயா டூலெட் போர்ட்ல மாட்டாதீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல டெனட்டா நானே பிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த வீடை மடக்கி வச்சேன். இப்போ நீங்க என் வயித்துல அடிக்கிறீங்களே, என்ன சார் நியாயம் இது? சார், அலைஞ்சிங்க, அது எனக்கும் தெரியும். என் அண்ணனே வாடகை வேண்டாம் நீ தங்கிக்கேன்னு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி சார் நான் கமிஷன் தர முடியும்? வேணா ஒண்ணு செய்யுங்க, என் ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தருக்கு இதே ஏரியால வீடு தேவைப்படுது, அவருக்கு நல்ல வீடா பிடிச்சு கொடுங்க. நானே முன்ன நின்று ஒரு மாசம் வாடகையை கமிஷனா உங்களுக்கு வாங்கி தரேன். அது வேற விஷயங்க. இப்போ என் வயிற்று பாட்டுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இத பாருங்க, நான் ஒன்னும் பெரிய பணக்காரன் இல்ல, சாதாரண ஆளு. வயசு பொண்ணு வீட்டுல வச்சுக்கிட்டு வயிற்றுக்கும் பத்தாம வாய்க்கும் பத்தாம போராடிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். இப்ப நீங்க கொடுக்கிற கமிஷனை வச்சுதான் நான் என் வீட்டுக்கே வாடகை கொடுக்கணும், சோறு திங்கணும். தயவு செஞ்சு என் கமிஷனை கொடுத்துருங்க. சரி சார், உங்களையும் வெறுங்கையோட அனுப்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இந்தாங்க சார், இதை வச்சுக்கோங்க. என்னங்க இது? இதுல 200 ரூபாய் இருக்கு, வச்சுங்க சார். வேணாங்க, வேணாம். என் வாய் தவறி நான் ஏதாவது சாபம் கொடுத்துருவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. அதை நீங்களே வச்சுங்க. புது வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல, என்னுடைய மொய் பணமா இருக்கட்டும். வரேன். போலக்கே தெரியாத ஆளு வர்ற காசை வேணாம்னு சொல்றான் பாரு. கவிதா,
இது ஜூஸ் குடி. என்ன திடீர்னு ஜூஸ் எல்லாம் கொண்டு தர? காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடாம வேலை செஞ்சுட்டு இருக்க. போறதுக்கு மெயின் ரோடு வரைக்கும் போய் எனக்கு மெடிசின்ஸ் வேற வாங்கிட்டு வந்திருக்க. நீ ரொம்ப டயர்டா இருப்ப. ஃபர்ஸ்ட் இந்த ஜூஸ் குடி. சரி அப்படி வச்சுட்டு போ. ஷர்ட்ஸ் எல்லாம் அயர்ன் பண்ணிட்டு குடிக்கிறேன். இல்ல சில்னஸ் போயிடும், அப்புறம் நல்லா இருக்காது. முதல்ல குடி. உன் அன்பு தொல்லை தாங்க முடியல. ஆமா நீ ஜூஸ் குடிச்சியா? முதல்ல நீ குடி. ஏய் நான் அப்பவே குடிச்சிட்டேன். ஏய் நான் தான் பேஷண்ட் ஆச்சு. என்ன நீ உடனே பேஷண்ட் ஆகுதுன்னு சொல்ற? சரி உனக்கு என்ன, இப்ப நான் இந்த ஜூஸ் குடிக்கணும் அவ்வளவுதானே? குடிச்சிடுறேன். இவ்வளவுதான் என்னால முடியுது. போதுமா? குடிச்சிட்டேன். சரி நான் போய் பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். இந்த கிளாஸ் கூட நான் வச்சுக்கிறேன். இத பாரு, ஒண்ணு போய் ரெஸ்ட் எடு, இல்ல டிவி பாரு. பாத்திரம் தேய்க்கிறேன், காய்கறி வெட்டுறேன், ஜூஸ் போடுறேன்னு ஏதாவது பண்ணிட்டு இருந்த உதப்ப. போ. என்ன நான் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சுவ. நீ என்ன எவ்வளவு பாசம் வச்சிருக்க. என்னது இது? தேங்க்யூ சோ மச் கவிதா. தேங்க்ஸ்லாம் சொல்லாத. போ. அப்படிதான் இருக்கும். காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம வேலை செய்யறால, அதான் அப்படி இருக்கு. வா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. என்ன பேஷண்ட் சொல்லி சொல்லி கடைசியில நீயும் பேஷண்ட் ஆயிட்ட பாரு. என்னால முடியல தீபிகா. நான் சமையல் பண்ணணும். அவர் சாப்பிடவே இல்ல. சரி 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 நீ கவலைப்படாத, நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடு, அப்பதான் சரியாகும். அவர் காலையில சாப்பிடவே இல்ல. பரவாயில்ல, நீ ரெஸ்ட் எடு, நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். வா மெதுவா. பாவம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. வா, half an hour படுத்துக்கிட்டேன்னா எல்லாம் சரியாயிடும். படுத்துக்க வா. மெதுவா கவிதா. இது இன்னும் வச்சுக்க. சாரி கவிதா, என் ஆசையெல்லாம் நிறைவேறணும்னா நான் இந்த மாதிரிலாம் செஞ்சுதான் ஆகணும். என்ன மன்னிச்சிடு. யாரு வேணும்? அரவிந்த் சார் ஆபீஸ்ல இருந்து வரேன்.
சாப்பாடு ரெடியா இருக்கா? சீக்கிரம் கொடுங்க. ராஸ்கல், மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்து கண்ணு அடிக்கிறியா? நான் அந்த மாதிரி பையன் இல்லைக்கா. பேசும்போது கண்ணு துடிக்குங்கக்கா. நான் நல்ல பையன்க்கா. சாரி தம்பி, ஏதோ தெரியாதம்மா அடிச்சிட்டேன். தண்ணி ஏதாவது குடிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. போய் கேரியர் எடுத்துன்னு வாங்கக்கா. பரவாயில்ல தம்பி, கண்ணை திறந்தே பேசு. கண்ணு திறக்க மாட்டேங்க. நீங்க போய் கேரியர் எடுத்துன்னு வாங்கக்கா. ஐயோ சாரி தம்பி. ஐயோ தம்பி, பரவாயில்ல, கண்ணை திறந்து பாரு. கேரியர் வாங்க, இந்த கையில. ஜாக்கிரதை. சரிங்க. சாரி தம்பி. ஐயோ